ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்காய் மாங்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? காய்கறி எல்லாத்தையும் முதல்ல கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 பல்லாரி 2 தக்காளி போட்டு அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு வெந்தயம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பூண்டு கொஞ்சமும் போட்டுக்கணும். பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். செவந்ததும் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு வெண்டைக்காவை போட்டுக்கோங்க. வெண்டைக்காவை எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கணும். பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். வெண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா மசாலாவோடு வதக்கினதுக்கப்புறம் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 2 ஸ்பூன், இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். அதுக்கடையில் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் போட்டுக்கலாம். உங்கள் புளிப்புக்கு தேவையான மாங்காய் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் புளி ஊற்றலை அப்படிங்கும்போது மாங்காவுடைய புளிப்பும் தக்காளியுடைய புளிப்பும் தான் இருக்கும். அதனால் மாங்காய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் மாங்காய் வேகிற அளவுக்கு மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா கொதித்து வேகட்டும். குழம்பு நல்லா கொதித்ததும் சிம்மில் வச்சு மூடி போட்டு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வெண்டைக்காய் மாங்காய் காரக்குழம்பு ரெடி. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரையும் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க.